ஓம் நமசிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் பங்குனி மாதத்தில் அமாவாசை திதியானது வரவிருக்கின்றது. இன்று சாயங்காலமே வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே இந்த அமாவாசை திதியானது ஆரம்பித்து விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான விஷயம்னா சனி பெயர்ச்சி நடக்கின்றது. சனி பெயர்ச்சியாகின்ற ஒரு நாளாகவும் இந்த அமாவாசை தினம் வரவிருக்கின்றது. இந்த ஆண்டு பங்குனி மாத அமாவாசை திதியில் பார்த்தீங்கன்னா சனி அமாவாசையாகவும் சனி பயிற்சி என்றும் வரவிருக்கிறது. இந்த நாளில் என்ன செய்தால் பித்ருக்களின் தோஷத்திலிருந்து நம்ம விடுபடலாம்? சனி பகவான் பெயர்ச்சி ஆவதனால அவருடைய அந்த பெயர்ச்சி காரணமாக பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு நன்மைகளையும் சில ராசிகளுக்கு அது எதிர்வினையாகவும் வந்து முடியும். அந்த எதிர்வினைகள் எல்லாத்தையுமே சரி செய்வதற்கு நாளைய தினம் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியில் நம்ம இந்த கடவுள்கள் எல்லாமே வழிபாடு செய்வது சனியினுடைய தாக்கத்தை நமக்கு குறைக்கும் அப்படிங்கிறதான். நாளைய தினம் சனி அமாவாசையும் வருகிறது, சனி பெயர்ச்சியும் நடக்கவிருக்கின்றது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு தான் சனி பெயர்ச்சியானது தொடங்க இருக்கின்றது. ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினமே சனி பெயர்ச்சியாக உள்ளது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் சனி பெயர்ச்சியை பின்பற்றுவீங்க அப்படிங்கிற காரணத்தை கொண்டு நாளைய தினம் நடக்கவிருக்கின்ற அந்த சனி பெயர்ச்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வாங்க நாளைய தினம் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள் விசேஷங்கள் அனைத்தையும் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பங்குனி அமாவாசை 2025 திதி தொடக்க நேரம் பார்த்தீங்கன்னா இன்று மாலை மார்ச் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இந்த 7:24 மணிக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியானது தொடங்குகிறது. மறுநாள் சனிக்கிழமை மாலை நேரம் 5:12 மணி வரை பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை திதியானது இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை அன்று மாலை 7 மணிக்கு இன்றைய தினம் தொடங்கி நாளைய தினம் சனிக்கிழமை 5 மணி வரை நீடிப்பதனால உதய திதியின் அடிப்படையில் சனிக்கிழமை அன்று பங்குனி அமாவாசை அனுஷ்டிக்கப்படும். அதாவது சூரியன் உதய்கின்ற அந்த நேரத்தில் எந்த திதி இருக்கின்றதோ அதுதான் அன்றைய நாள் முழுவதும் உள்ள திதி அப்படின்னு கணக்கிடப்படுகிறது. அதனால் நாளைய தினத்தில் தான் சூரியன் பார்த்திங்கன்னா உதிக்கிறது. அப்போ சூரியன் உதிக்கின்ற நேரத்தில் இருக்கக்கூடிய திதி அமாவாசை. அப்போ நாளைய தினம்தான் அமாவாசை திதியானது நமக்கு வரவிருக்கின்றது. நாளைக்கு மாலை வரை நீடித்தாலும் கூட அமாவாசை திதி முழு நாள் நமக்கு நீடித்தாலும் கூட நாளைய தினம் மதியத்திற்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம தர்ப்பணம் செய்வது உகந்தது. எனவே நாளைய தினம் சனிக்கிழமை மதியம் 12 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா பங்குனி அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடித்து விடுங்கள். அமாவாசை அன்று பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் ஏற்படும். இந்த ஆண்டு மீன ராசியில் ராகுவுடன் சூரியன் இணைந்திருக்கும் காலத்தில் சந்திரனும் இணையும் அமாவாசை அன்று ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மார்ச் 29 அன்று உண்டாகிறது. அதேபோல் 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் சனி பெயர்ச்சி இந்த ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் 29 சனிக்கிழமை அன்று நடக்கிறது. உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ, அதாவது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றி வருவார்கள். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றி வருவாங்க. வாக்கிய பஞ்சாங்கமாக பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பஞ்சாங்கம். இப்போ திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது இன்றைய நவீன காலத்தில் இந்த தொழில்நுட்பங்களை வச்சு அதன் மூலியமாக கணிக்கப்படுகின்ற ஒரு பஞ்சாங்கம். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு எதன் மூலியமாக நீங்கள் எதை நம்பி அதில் பலன்கள் பெற்றிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை பின்பற்றி வருவது மிகவும் சிறப்புக்குரியது. அதனால் திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றுறவங்க இந்த சனி பயிற்சியை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு அதனுடைய பலன்களை அன்றைய நாள் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் பின்பற்றி நல்ல முறையில் வாழலாம் அப்படிங்கிறதான். அதே போல் நாளைய தினம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் அமாவாசை தர்ப்பணம் தயிர் கலந்த எள்ளு கலந்த அந்த உணவை அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்து முன்னோர்கள் ஆசி பெற்று எப்பொழுதும் நலமோடு வாழ்வதற்கு பார்த்திங்கன்னா நமக்கு முன்னோர்கள் ஆசி முக்கியமான ஒரு காரணியாக இருக்கின்றது. அதனால் முன்னோர்கள் வழிபாடை அமாவாசை தினத்தில் தவறாமல் அனைவருமே செய்யணும். கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று. காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா மற்ற நாட்கள் எல்லாத்துலேயும் நம்ம கோலம் போடுவோம். ஆனால் அந்த அமாவாசை திதிகளில் மட்டும் நம்ம கோலம் போடக்கூடாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் இறந்து போனால் நம்மளுடைய பித்ருக்கள் நம்ம வீட்டிற்கு வருகை தருவாங்க.
நம்ம கோலம் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இறையாற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கோலத்தை தாண்டி நம்ம வீட்டிற்குள்ளே பித்ருக்களால் பிரவேசம் செய்ய முடியாது. அதனால் இந்த அமாவாசை திதிகளில் பார்த்திங்கன்னா வீட்டின் வாசலில் கோலம் போடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ நம்ம வீட்டில் நம்மளுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா இப்படி யார் இறந்தாலுமே அந்த வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த சுபகாரியங்கள், கோவிலுக்கு செல்வது, கோலம் போடுவது, இந்த விஷயங்களை ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கள் அந்த இறந்து போனவர்கள் நம்மோடே இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்போ இறையருளை நம்ம அந்த நேரத்தில் பெருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவர்கள் அங்கே இருக்க முடியாது அப்படிங்கிறது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பின்பற்றுவது சூட்சமம். அதனால் நாளைய தினம் யாரும் வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா கோலம் போடக்கூடாது. பித்ரு வழிபாடு செய்கிறவங்க பித்ருக்களுடைய அந்த அருளாசியை நம்ம பெறணும்னா கட்டாயம் அமாவாசை திதிகளில் வழிபாடு செய்வது மிகுந்த சிறப்பான ஒரு விஷயம். வழக்கம் போல் பார்த்திங்கன்னா காகைக்கு அந்த சாப்பாடை வைத்து முதல்ல நம்ம செய்த அந்த சாப்பாடு படையலை கொண்டு போய் பார்த்திங்கன்னா காகத்திற்கு வைத்து காகம் வந்து அதை உண்டதுக்கப்புறம் நம்ம சாப்பாடை சாப்பிடுவது உத்தமம். நம் முன்னோர்கள் வடிவில் அந்த காகை வந்து நம்மளுடைய சாப்பாடை நம்ம வைத்த அந்த படையலை வந்து சாப்பிடுவது நம்மளுடைய முன்னோர்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த சோடகலை நேரம் அப்படிங்கிறது நாளைய தினம் மாலை நேரத்தில் வருது. இந்த 2 மணி நேரத்தில் தவறாமல் அனைவருமே வழிபாடு செய்யுங்க. இந்த நேரம் ரொம்ப ஒரு விசேஷமானது. இந்த நேரத்தில் வழிபாடு செய்வது நமக்கு நல்ல ஒரு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் நாளைய தினம் உங்களுக்கு பிடித்த குலதெய்வ கோயிலுக்கு இல்லை இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு சென்றும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானை முக்கியமாக வழிபாடு செய்யுங்க. சிவனுடைய அருள் பெற்றாலே நம்ம எப்பொழுதுமே நல்ல ஒரு நிலையில் எந்த ஒரு விதமான சஞ்சலமும் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிறது தான். அதே போல் சனி பகவானுடைய அந்த தாக்கத்திலிருந்து சனி பகவான் நமக்கு எந்த விதமான அதிக தேவையில்லாத கஷ்டங்களை கொடுத்து விடக்கூடாது. அதாவது நம்மளுடைய கர்ம வினைப்படி தான் நம்ம கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அதற்கேற்றாற் போல் தான் பார்த்திங்கன்னா சனி பகவான் நமக்கான அந்த பலன்களை கொடுப்பார். இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடி செய்வதற்கரிய செயல்களை செய்து இப்பொழுது இந்த கர்ம வினைகளெல்லாம் குறைச்சி நல்ல முறையில் வாழ்ந்துட்டு வரோம். சனியின் தாக்கத்தை குறைப்பதற்கு நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள்களை தான் இந்த பதிவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். நீதிமானாக கருதப்படுபவர் தான் சனி பகவான். நாம் நன்மைகள் செய்திருந்தோம் என்றால் சனி பெயர்ச்சியால் நமக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது. நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறோமோ அது இரட்டிப்பு மடங்காக நம்மை திரும்பி வந்து சேரும் காலம்தான் இந்த சனிப்பெயர்ச்சி காலம். அதனால் நன்மையை மட்டுமே செய்து நியாயமாக நீதி நேர்மையுடன் வாழ்பவர்களுக்கு சனிப்பெயர்ச்சினால் பார்த்திங்கன்னா எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது. இருப்பினும் ஒரு சில தாக்கங்கள் அவர்களுக்கு ஏற்படும். சனி பகவானின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கும் நாம் 3 தெய்வங்களை சரணாகதி அடைய வேண்டும். அதுவும் சனிப்பெயர்ச்சி நடைபெறக்கூடிய அந்த நாளில் இந்த வழிபாட்டு முறைகளை நம்ம பின்பற்றும் போது சனி பகவான் பார்த்திங்கன்னா நம் மீது அந்த கருணை பார்வையை பார்ப்பார் என்றே கூறலாம். இந்த 3 கடவுள்களும் பார்த்திங்கன்னா முக்கியமான கடவுள்கள். சனி பகவானுக்கு அதாவது சனி பகவான் அவர்களுக்கு குருவாகவே இருக்கக்கூடிய கடவுள்களாக இவர்கள் திகழ்கிறார்கள். அப்போ அவருக்கே குருவாக இருக்கின்ற இந்த கடவுள்களை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அவர் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. முதல்ல இருக்கக்கூடிய கடவுள்னு பார்த்தீங்கன்னா முதல் கடவுளான விநாயக பெருமான் தான். உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய இல்லை ஏதாவது ஒரு விநாயகர் ஆலயத்திற்கு ஒரு தேங்காயை எடுத்துக்கொண்டு செல்லுங்க. அந்த தேங்காயை கையில் வைத்துக்கொண்டு விநாயக பெருமானை 27 முறை வலம் வந்து நம்முடைய உச்சந்தலையில் வைத்து விநாயக பெருமானை முழு மனதோடு வழிபாடு செய்துவிட்டு அந்த தேங்காயை சிதறு தேங்காயாக உடைக்க வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் சனி பகவானின் தாக்கத்தை நம்மளால் குறைத்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வாயு புத்திரனான அனுமானை நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய அனுமான் ஆலயத்திற்கு சென்று அவருக்கும் பார்த்திங்கன்னா 27 வெற்றிலைகளில் ஸ்ரீராம ஜெயம் என்று செந்தூரத்தில் நம்ம அவருடைய பிரசாதமாக நம்ம நெற்றியில் அணியக்கூடிய அந்த செந்தூரத்தில் பார்த்திங்கன்னா 27 முறை ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதி அதை மாலையாக கட்டி அந்த மாலையை பார்த்திங்கன்னா நம்ம ஆஞ்சநேயருக்கு சாற்றுவது மிகவும் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்களால் வெற்றிலையை நீங்கள் வாங்க முடியலை, செந்தூரத்தில் உங்களால் எழுத முடியலை அப்படின்னாலும் பரவாயில்ல, 27 முறை அவரை வலம் வர வேண்டும். ஸ்ரீராம ஜெயம் என்று 27 முறை ஏதாவது பேப்பரில் கூட நீங்கள் எழுதியும் வைக்கலாம். 27 முறை மனதார அவருக்கு முன்பாக அமர்ந்து கூறவும் செய்யலாம்.
இப்படி செய்வதன் மூலம் சனி பகவானின் தாக்கத்தை குறைத்து கொள்ள முடியும். இதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம். அதாவது உங்களால் முடிஞ்ச எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், உங்களுக்கு பிடித்த கடவுளோ குலதெய்வமோ யாராக இருந்தாலும் முழு நம்பிக்கையோட மனதார நீங்கள் செய்யும் பொழுது அவர் இறங்கி வந்து உங்களுடைய வேண்டுதலை ஏற்றிக்கொள்வார் அப்படிங்கிறதான். எவ்வளோ சின்ன விஷயத்தா ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை நம்ம செய்தாக இருந்தாலும் மனப்பூர்வமாக தெளிவோடு அந்த பயபக்தியோடு நம்ம செய்யும் பொழுது தான் அதன் மூலியமாக நமக்கு அந்த பலனானது கிடைக்கும். அதை தவிர்த்து நம்ம ஏளனமாகவோ இல்லை ஏதோ ஒரு மெத்தனமாக அந்த விஷயத்தில் நம்ம ஈடுபடுறோம்னா அதில் நமக்கு எந்த ஒரு பயனும் இருக்காது அப்படிங்கிறதான். அது இறை வழிபாடாக இருந்தாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய அன்றாட வேலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இதை கண்டிப்பாக யாரும் மறக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவானின் குருவான கால பைரவரை நம்ம சரணாகதி அடைந்தோம் என்றால் அவரின் அருளால் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும். அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரின் ஆலயத்திற்கு செல்லலாம், அல்லது வீட்டிலேயே கால பைரவரின் அஷ்டகத்தை படிக்கலாம். கால பைரவரின் மூல மந்திரத்தை கூறிவிட்டு நாய்களுக்கு அன்றைய தினம் உணவளிப்பதன் மூலம் கால பைரவரின் அருளால் சனி பகவானின் தாக்கத்தை நம்மளால் குறைத்து கொள்ள முடியும். கால பைரவர் என்றாலே பார்த்திங்கன்னா காலத்தை கணிக்கக்கூடிய, இந்த காலத்தை கட்டுப்படுத்தி இந்த காலத்தை தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடியவர் தான் கால பைரவர். அப்பேற்பட்ட கால பைரவரையே நம்ம வழிபாடு செய்வது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். நாளைய தினம் பார்த்திங்கன்னா அமாவாசை திதி இருக்குது. முடிஞ்சளவு நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே கூட நீங்கள் அன்னதானம் செய்யலாம். எந்த அளவுக்கு நாளைக்கு அன்னதானம் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு புண்ணியங்கள் நிறைய வரும். எப்பொழுதும் இந்த அன்னதானங்களை மட்டும் மறந்து விடாதீங்க. உங்களால் முடிஞ்ச உணவுப் பொருட்களை எது வேண்டுமானாலும் வாங்கி கொடுங்க. மனிதர்களுக்கு, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு பார்த்திங்கன்னா காக்கைகளுக்கு நீங்கள் தினந்தோறுமே உணவளிப்பது சிறப்பு. நாய்களுக்குமே உணவளித்து வருவது நல்ல ஒரு பலன்தான். அதே போல் இந்த வழிபாடுகளோடு சிவபெருமானுக்குரிய கோளாறு பதிகத்தையும் பாராயணம் செய்து சிவபுராணத்தை நாளைய தினம் படிப்பதும் நல்லது. அனுமன் கவசத்தை பாராயணம் செய்வது போன்றவற்றையும் நாளைய தினம் மேற்கொள்ளலாம். மேற்சொன்ன வழிபாட்டை சனிப்பெயர்ச்சி நாளன்று மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கொடுத்த, அதாவது இன்றைய தினம் நம்ம கோவிலுக்கு போகணுன்னு முடிவெடுத்தாலே போக முடியாது. ஆனால் நம்மளுக்கு தெரியாமலே ஒரு தினத்தில் நம்ம கோவிலுக்கு போவோம், யோசிச்சிருக்க கூட மாட்டோம், ஆனால் போவோம். அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். மனப்பூர்வமாக அந்த வழிபாடு முறைகளை நம்ம செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் உண்டாகும் அப்படிங்கிறதான். மேலும் அன்றைய தினத்தில் வறுமையால் கஷ்டப்படுபவர்களுக்கு உணவு தானம் செய்வதும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் தேவையான பொருட்களை வாங்கி தருவதும் சிறந்த பலன்களை தரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் மேற்கூறிய வழிபாடுகளை நாளைய தினம் மேற்கொள்ளுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொண்டு நம்மளுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.